ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ்ரீ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை சாப்பாட்டுக்கெலாம் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு குக்கர் நல்லா ஹீட் ஆனவுடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலெலாம் நல்லா ஹீட் ஆனவுடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு தக்காளி ஒன்று, கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி, அதையுமே போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்கும் பொழுதே அது கூடவே ஒரு பச்சை மிளகா ஒன்று போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினவுடனே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுடுங்க. அடுத்து அதே குக்கர்லேயே ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே ஹோல் ஸ்பைசி கரம் மசாலா வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். பட்டை லவங்கம்லாம் நல்லா பொரிஞ்சவுடனே நம்ம போட்டிருக்க சோம்புலாம் நல்லா பொரிஞ்சவுடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கும் பொழுதே நான் கிரேவிக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் லாஸ்ட்டில் உப்பு தேவைப்பட்டால் போட்டுங்க. நான் உப்பு போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வந்தவுடனே 2 தக்காளி, நல்லா பழுத்த ரெட்டிஷான தக்காளி எடுத்து போட்டு பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கும் பொழுதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் பொழுதே அதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அந்தளவுக்கு நல்லா வதக்கினா தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனையுமே போட்டு நல்லா ஒன்றுபட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் அந்த மசாலாலாம் நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளியை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தான் மசாலா போட போகிறோம். மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை சிக்கனை மட்டும் நல்லா ஒன்றுபட ஸ்லோவில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அடி பிடிச்சிக்கும். ஸோ அதனால் ஸ்லோவில் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் போட்டவுடனே சிக்கனில் லைட்டாக தண்ணி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு சிக்கன் குழம்பு மசாலா 1 ஸ்பூன், வீட்டு குழம்பு மசாலா மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா ஒன்றுபட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி சிக்கன் எல்லாம் ஒன்றுபட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஸ்லோலியே வச்சுருங்க. அதுக்கு நடுவில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளிலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு தேங்காய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் கூட எடுத்து போட்டு நல்லா அதையுமே நல்லா ஒன்றுபட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த சிக்கன் ஸ்லோலியே இருக்கணும், ஸ்பீடாலாம் வைக்கக்கூடாது. ஸோ அந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம இந்த ஜார் மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணி ஊற்றுற அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா மட்டும் போதும். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேயே தண்ணி வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒன்றுபட மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துட்டு குக்கரில் மூடி போட்டு வச்சு ஒரு 2 விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா ப்ரெஷர் போனவுடனே எடுத்து மேலாப்பில் மிளகுத்தூள், கொத்தமல்லி தூவி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இது இட்லி, தோசை சாப்பாட்டுக்கெலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களுமே இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.